குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். இந்த வீடியோ பார்க்குற பல பேரோட மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு 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 அப்செட்டாக இருக்கும்ல. மண்டேயில் சாட்டர்டே சண்டே எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், இன்றைக்கி வேலைக்கு போகணும், அந்த டார்கெட் முடிக்கணும், அந்த பாஸ் மூஞ்சியை பார்க்கணும், அந்த பிஸ்னஸில் உள்ள கமிட்மெண்ட்ஸை முடிக்கணும், கூட ஒர்க் பண்ண கொலிக்கில் வாங்கின கைமாத்தா வாங்கின காசை திருப்பி கொடுக்கணும், வீட்டில் இருக்கிற ப்ரெஷர், ஸ்கூலில் குழந்தைங்க பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் இருக்குது, இப்போ தான் ஸ்கூல் ஆரம்பிச்சது, இதுங்க என்னெல்லாம் பிரச்சனை பண்ணி வச்சுருக்கோம், நம்மளை டீச்சர் என்ன சொல்லுவாங்க, எக்கச்சக்கமான குழம்பு மண்டதுக்குள்ளே குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. இதுக்குள்ளே எவனாவது இந்த வாரம் ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வந்துடக்கூடாது, வேறு எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிடக்கூடாதுன்னு எல்லாமே இருக்கும். ஆனால் நான் உங்ககிட்ட பேச போகிறது மண்டே ப்ளூ பற்றியோ ரொம்ப பாசிட்டிவாக யோசிங்க அப்படியெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் இருக்கிற மாதிரியே இருங்க, ஆனால் அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ். அதாவது நீங்கள் உங்கள் லைஃப்பில் சிங்கமாக வாழ போகிறீங்களா இல்லை சர்க்கஸ் சிங்கமாக வாழ போகிறீங்களா, அதை பற்றி தான் பேச போகிறேன். என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் மர்சிமா இப்படி வேறு கேட்குறாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் சொல்ல போகிற இந்த வீடியோவை விடாமல் பாருங்கள். இனிமேல் நீங்கள் எப்படி இந்த மண்டேவை ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். இனிமேல் நீங்கள் இந்த மண்டே ஒவ்வொரு வீக்கும் வரும்போது அதை பார்க்குற விதம், அதாவது இந்த திங்கட்கிழமை நீங்கள் பார்க்குற விதமே மாறுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஒரு 1% வச்சுக்கலாம். 1980s ஒரு நிஜமான ஒரு சயின்ஸோட ஒரு ஸ்டடி பற்றி, ஓகேங்களா, அதை பற்றி சொல்ல. ஒரு காட்டில் இருக்கிற ஒரு பெரிய சிங்கம் இருக்குது. அது நினச்சா எதை வேணாலும் வேட்டையாடலாம், எவ்வளவு தூரமானாலும் போகலாம். அதுக்கு ஒரு 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 பவுண்ட்ரிஸே கிடையாது. அதே சிங்கத்தை சின்ன வயசுலேயே ஒரு கேஜுக்குள்ளே போட்டு ஒரு சர்க்கஸ்லலாம் வளர்க்குறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. அந்த சர்க்கஸில் அந்த சிங்கத்துக்கு தினமும் நல்லா கரெக்டாக 8 o'clock ஆனால் நல்ல ஃபுட்டு வந்துடும். ஆனால் அது கஷ்டப்பட்டு ஓட வேண்டியது கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு கட்டாயம் இருக்குது. என்னென்னா, சாப்பாடு வேணும்னா அந்த வளர்க்குறவங்க அந்த அந்த இது பண்ணுவாங்களே, அந்த ரிங் வச்சுலாம் அந்த பெல்ட் வச்சு பண்ணும்போது அந்த ரிங்குக்குள்ளே குதிக்கணும். ஆனால் அந்த சர்க்கஸோட ரிங்கோ அந்த லைனோட கதவு தடிமனாக இருக்காது, ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். பட் அந்த சிங்கம் நினச்சா அதை தாண்டி குதிச்சு போயிடலாம். பட் அது போகாது. ஏன்னா அதுக்கு ஃப்ரீயாக அந்த சாப்பாடு இலவசமாக கிடைக்குது இல்லையா, கஷ்டப்படாமல். அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்புறம் எதுக்கு அது கஷ்டப்படணும்? அதுக்கு அதோட மைண்ட் செட் என்னென்னா, இந்த கூண்டு தான் அதோட உலகம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துருக்கும். அதனால் அது அப்படியே அந்த மைண்டு செட் ஆகிடும். இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்மளோட பல பேர் இந்த மண்டே ஆன பிறகு இந்த சர்க்கஸ் லைன் மாதிரி தான் நம்மளும் இருக்கல. எப்படி தெரியுமா நமக்கு தோணுது, நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா. வேலைக்கு போனால் தான் மாத கடைசியில் நமக்கு சம்பளம் வரும். ஸோ அதுக்கு ஒரே கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ வேறு வழி இல்லாமல் நம்ம இதுக்குள்ளேயே தான் இருக்கணும். அப்படி நம்ம நினச்சி நம்ம ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையோட நம்ம எப்படின்னா ஒரு ஃப்ரீடமான ஒரு லைனாக இல்லாமல் ஒரு சூழ்நிலைக்கு கட்டுப்பட்ட ஒரு சர்க்கஸ் சிங்கமாக மாறிடும். அப்போ நம்ம வேலையை விட்டுட்டு காட்டுக்கு ஓடிடுவா அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ, நான் அதெல்லாம் சொல்லலைங்க. ஆனால் நம்ம பார்க்குற ஆங்கிளை தான் நான் மாற்றணும்னு சொல்கிறேன். சரி, நம்ம ஏன் மண்டேவை வெறுக்கிறோம்? ஏன்னா நம்ம வாரத்தில் 5 நாள் மற்றவங்களுக்காக உழைக்கிறோம். இந்த சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நமக்காக என்ஜாய் பண்ணுறோம், நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோன்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிறோம். அந்த 7 days கொண்ட டேயில் அந்த 2 days மட்டும்தான் நம்ம ரசிக்கிறோம். நான் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் ஆயுஸில் 70% ஆஃப் இதை நீங்கள் வெறுக்கிற ஒரு விஷயத்த செஞ்சுட்டே கழிச்சிங்கன்னா அது என்ன லைஃப் ஸ்டைல் இல்லையா? இதை எப்படி மாற்றுறது? அதை ஹாவ் டு அப்படின்றத கெட் டு அப்படின்றத மாற்றலாம். காலையில் எழும்பும்போது ஐயோ நான் இன்னைக்கு வேலைக்கு போகணுமா, ஐ ஹாவ் டு கோ அப்படின்னு நீங்கள் நினைக்காம, இன்னைக்கு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, அதை வச்சு நான் என்னுடைய ட்ரீம்ஸை பார்த்து போக போகிறேன், ஐ கெட் டு டூ திஸ் அப்படின்னு நினைங்க. புரியுதா? அதாவது இந்த ஒரு சின்ன ஒரு சொல்ல அந்த வேர்டோட ஒரு சேஞ்ச் தான் நம்ம மூளையில் இருக்கிற ஒரு ப்ரெஷரை மாற்றிட்டு நமக்கு ஒரு பெரிய எனர்ஜி கொடுக்கும். நம்ம மூளை ரொம்ப சோம்பேறியாவது. நம்ம ஒரு கஷ்டமான ஒரு வேலையை யோசிக்கிறோம்னா உடனே நம்ம மைண்ட் என்ன சொல்லும்னா, அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒன்று சொல்லட்டுமா, காலையில் நீங்கள் உடனே எழுந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லும். ஐயோ ஷூ எங்கே இருக்குன்னு தெரியலையா, அதை தேடணுமே, ஐயோ ட்ராக் பேண்ட்டு காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி படுத்து தூங்கிடுவோம். சரியா? இது ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் நான் மார்னிங் பண்ணணும் நம்ம நினச்சி வச்சுருந்துருப்போம். ஆனால் அதுக்குரிய ஏதோ ஒரு விஷயங்கள் நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்தால், ஈவன் ஒரு லேப்டாப் ஏதோ இங்கே தானே வச்சோம், இல்லை இந்த ஃபைல் இங்கே தானே வச்சோம், இல்லை இந்த பென்ட்ரைவ் இங்கே தானே வச்சோம், ஸோ அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுரும். இதுதான் 22nd ரூல். அதாவது நீங்கள் செய்ய விரும்புகிற எந்த ஒரு நல்ல விஷயத்துக்குரிய ஆரம்ப அதை சொல்ல அந்த கஷ்டத்தை ஒரு 20 செகண்ட் குறைங்க. நைட்டே கட்டிலுக்கு அடியில் ஷூ எடுத்து வச்சுருங்க. நைட்டே நீங்கள் நாளைக்கு என்ன வேலை செய்ய போகிறோம் அதை பிளான் பண்ணி அதுக்குரிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் உங்கள் பக்கத்தில் வச்சுருங்களேன்.
அப்புறமா அந்த 20 செகண்ட் தயக்கத்தை உங்கள் மூளை ஜெயிச்சிட்டா உங்கள் மூளை ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது எல்லா விஷயத்தையுமே இப்போ குக்கரில் நமக்கு கிச்சனில் ஏதாவது ஒர்க் பண்ணால் கூட சரி, நைட்டே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா மார்னிங் நமக்கு ஈஸியமாக இருக்கும். அப்போது இந்த விஷயத்தை நம்ம எப்படி செய்ய போகிறோம்? நம்ம வாரத்தில் ஒரு 3 விஷயம் நமக்கு தேவை இருக்குது. என்ன தெரியுமா? பாஸ் கோடு, வாரத்தோட முக்கியமான விஷயம். இந்த மண்டே இன்னைக்கு நம்ம செய்ய போகிற வேலை, இந்த ஃப்ரைடேக்குள்ளே நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒர்க்கை நான் முடிச்சுட்டு போகிறேன், அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு பெருமையாக நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு முக்கியமான வேலையை மட்டும் டார்கெட் பண்ணுங்க. 10 வேலையை போட்டு குழப்பிட்டு எதுவுமே ஆகாது, எல்லாம் கிளம்ஸியாக குழம்பி எதுவுமே உங்களை செய்ய விடாது. அந்த ஒரு வேலை கண்டிப்பாக உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். 2வது தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. அது ஒரு ஜஸ்ட் ஒரு டேட்டா. போன வாரம் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அது சொதப்பி இருக்கலாம், பரவாயில்ல, அது ஒன்றும் வந்து தோற்று போயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. இந்த வழியில் போனால் வேலைக்கு ஆகாது. ஸோ உங்களுடைய லைஃப் புக் உங்களுக்கு ஒரு டேட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டா. அதை வச்சுட்டு இந்த வருஷம் இந்த வாரம் புதுசாக வேறு மாதிரி செய்யுங்களேன். ஓகே, அதே மாதிரி உங்களுக்குரிய டைமை மண்டேல தான் உருவாக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை சாட்டர்டே மட்டும் தான் என்ஜாய் பண்ண யார் சொல்லுங்கள்? யார் சொன்னால் உங்களுக்கு? இன்றைக்கி வீட்டுக்கு வரீங்களா, இன்றைக்கி சாயந்தரம் வரும்போதே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. அது ஒரு ஃபுட்டாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து பேசலாம், இல்லை ஒரு அமைதியாக ஒரு புக் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமாக இருக்கலாம். அது நீங்களே அலாட் பண்ணிக்கோங்க. அது ஒரு குறிப்பிட்ட டேயை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. வீக்கெண்டு தான் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத வீக் டேயில் கூட நீங்கள் கொண்டாட படுங்க. ஏன்னா பட் அது மைண்டில் அந்த ப்ரெஷர் இல்லாமல் வச்சுக்கோங்க. கடைசியாக அவங்க விஷயத்தில் ஒரே ஒரு சீடை மட்டும் நான் தூக்கி போட விரும்புகிறேன். என்னன்னா, நாம இந்த உலகத்துக்கு வந்ததே ஏதோ பிறந்தோம், ஏதோ காலையில் ஆனால் லாகின் பண்ணணும், சாயந்தரம் 6 மணி ஆனால் லாக் அவுட் பண்ணணும், மாத கடைசியில் ஆனால் அந்த சம்பளம் வரும், அப்புறம் ஒரு நாள் நம்ம அமைதியாக செத்து போகணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை நமக்கு கிடையாது. உங்ககிட்ட நிறையான ஒரு யூனிக்னஸ் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது. அதை வெளியில் வராமல் தடுத்துட்டு இருக்க ஆள் யார் தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன், உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் கொலீக்ஸ் யாரும் கிடையாது, நீங்கள் தான். உங்கள் மனசுக்குள்ளே இருக்க அந்த ஃபியர் தான். சர்க்கஸ் சிங்கத்தோட அந்த சிங்கமாக வாழ்கிறத விட அதுக்குரிய ஒரு காசஸ் என்ன தெரியுமா? அந்த சர்க்கஸ் சிங்கத்தோடது யோசிச்சு பாருங்களேன். நம்ம மண்டே ஆனதும் பார்த்து பயப்படுறோம். ஏன்? நம்ம வாழ்க்கை ஒரு பாதுகாப்பு, அதாவது ஒரு செக்யூரிட்டின்ற ஒரு மாயைக்குள்ள அடகு வச்சுட்டு நம்முடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்ம இழந்துடுறோம். சிங்கத்துக்கு சர்க்கஸ்குள்ள சிங்கத்துக்கு கறி கிடைக்கும், ஆனால் அந்த வளர்ப்புக்குள்ள அந்த வளர்க்குறவன் சாட்டையை தூக்கும் போதெல்லாம் குதிக்கணும். அதே மாதிரி தான் நீங்கள், உங்களுக்கு இந்த மாதம் எண்டான சம்பளம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ட்ரீம் எல்லாம் மூட்டை கட்டி வைக்கும் போது உங்களுடைய சுயமரியாதையும் சுதந்திரத்தையும், அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்டையும் ஃப்ரீடத்தையும் நீங்கள் மூட்டை கட்டி வச்சிடுறீங்க. 2வது, நம்ம ட்ரீமோட மரணம். 30 வயசுக்குள்ள இருக்கிற அந்த வெறி உங்களுக்கு 40 வயசுல இல்லாமல் போயிடுது. காரணம் வயசு கிடையாது, உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன். நம்ம என்னத்தை பண்ணி கிழிக்க போகிறோம், இத்தனை வருஷமா செய்யலை, இனிமேல் என்ன செய்ய போகிறோம், அந்த ஒரு விதமான ஒரு சலிப்பு தான் உங்களுக்குள்ள அப்படி உட்காடு. அதுக்கப்புறம் பயத்தோட ஆட்சி, அதை ஃபியரோட நம்மளை பண்ணுறது. அந்த திங்கட்கிழமை நமக்குள்ள ஒரு படபடப்பு, ஒரு தலைவலி, இதெல்லாம் நோயால் வரதில்லை. நம்ம ஒரு பிடிக்காத இடத்த நம்ம நோக்கி போகிறோம் பார்த்தீங்களா, அந்த உள்மனத்துக்குள்ளே கொடுக்குற அந்த ஒரு ப்ரெஷர் தான் அது. காட்டு சிங்கமாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா அதோட குட் காசஸ் என்ன தெரியுமா? அதே சிங்கம் அந்த சர்க்கஸ் கூண்டு வேண்டாம், நான் ஒரு காட்டுக்கு போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? உண்மையான உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிடும். காட்டில் வேட்டைக்கு தினமும் ஃபுட்டு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் பசியோட கூட இருக்கலாம், அடிப்படோட வேண்டியிருக்கும். ஆனால் அந்த கிடைக்கிற அந்த ஃப்ரீடம், அதுக்கு அது யாருக்கும் கம்ஃபர்ட், அது அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எது கூடயும் கம்பேர் பண்ணவே முடியாது. உங்களுடைய முழு திறமையை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய ஒர்க் உங்களுக்கு ஒரு பாரமாக தெரியாது. திங்கட்கிழமை உங்களுக்கு அலாரம் அடிக்கும்போது ஐயோ அப்படி நீங்க யோசிக்க மாட்டீங்க. இன்னைக்கு நான் என்ன சாதிக்க போறேன்ற ஒரு வெறியோட ஆரம்பிக்கீங்க. உங்களுடைய எல்லைகளை உதச்சு, அதை உங்களுடைய பவுண்டரிஸை நீங்க தூக்கி போட்டுட்டு உங்க ஃபியரை நீங்க தூண்டுனீங்கன்னா தான் உங்களுக்குள்ள ஐயோ எனக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இது வயசு வித்தியாசம் கிடையாது. ஃபைனலாக நான் ஒண்ணே தான் சொல்ல விரும்புகிறேன். எப்படின்னா, உங்களுக்குள்ள, அதாவது உங்கள் கூண்டோட கதவு என்றைக்குமே பூட்டலை. அதை பூட்டி வச்சிருக்கிறது உங்களுடைய சோம்பேறித்தனமும் பயமும் தான். யார் என்ன நினைப்பாங்களோ, இல்லை எனக்கு வயசாகிடுச்சு இனிமேல் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அந்த மெதுவாக அந்த பயம்னு சொன்ன அந்த லைனில் கட்டி அதை மிதிச்சு தூக்கி தூரம் போட்டுருங்க. இன்னைக்கு மண்டே, இந்த வாரத்தோட முதல் நாளில் உங்களுடைய பயத்தை கொண்டுட்டு உங்கள் கனவுகளை எடுத்து வைக்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. கேரை மாற்றுங்க, களத்தில் இறங்குங்க. இந்த வாரம் உங்களுக்கான வாரம். இங்கே நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் சிங்கம். நம்மளை சுற்றி என்ன வேணாலும் நடக்கட்டுங்க, எவன் எங்கே எந்த டிப்ரெஷன் கொடுக்கட்டும், எந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வரட்டும், உங்களுக்கு
சம்பந்தம் இல்லையா, உங்கள் ரூட்டை பார்த்து போயிட்டே இருங்க. புரியுதா? இது உங்கள் வழி, தனி வழியாகணும். நீங்கள் தான் உங்கள் காட்டுக்கு ராஜான்ற மாதிரி இருக்கணும். இந்த வழி இதுக்கு ஒரு வயசு வரம்புகள் கிடையாது. உங்கள் கனவுகள் ரொம்ப பெருசுன்னா இருந்ததுன்னா அந்த கனவுகளுக்குன்னு ஒரு எல்லை கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுங்க. முயற்சி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செய்ய முடியாது. குடும்பத்தில் இருக்க பெண்களாக இருக்கட்டும், இல்லை வெளியில் போகிற ஆண்களாக இருக்கட்டும், இல்லை சின்ன இப்போ உள்ள வாலிப யூத் பசங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் சொல்கிற ஒன்று தான், உங்களுடைய கனவுகளை நீங்கள் பயந்து ஒதுக்கி வச்சுட்டு, இவ்வளோதான் என் வாழ்க்கை, 9 to 6 தான் என்னுடைய வாழ்க்கை நீங்கள் குறிப்பிட்டு வச்சுட்டு ஐயோ இவ்வளோதான் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ளே வராதிங்க. இது உங்களுடைய வாழ்க்கை. அழகாக நீங்கள் வாழலாம். நீங்கள் எப்படி வாழணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்கள் ஃபியர், உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை எல்லாம் தூரம் வைங்க. கொஞ்சம் கஷ்டப்படுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். சரிங்களா? கண்ட விஷயங்களுக்குள்ள உங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாத பாரங்களை உங்கள் தலையில் போட்டு சுமந்துட்டு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சின்ன வாழ்க்கை. அந்த சின்ன வாழ்க்கையை ரொம்ப அழகாக வாழ்ந்துட்டு ஒரு என்ன சொல்ல, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போகிறதுக்கு பழகிக்கோங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும். இந்த மண்டே உங்களுக்கு ஹாப்பி மண்டே அண்ட் பிளஸட் மண்டேவாக இருக்கணும். கடவுளை வேண்டிக்கிறேன். லவ் யூ. டேக் கேர். பை ஆல்.